இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்வார்கள். என்றால் குழந்தைகள் கள்ளம் கபடம் இல்லாதவன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகள் எதுவும் தெரியாது, பழிவாங்க தெரியாது. என்ன சொல்கிறது, இன்னத்தான் அடித்து பிடிச்சா கூட அதை குழந்தை நம்மளே தேடி வரும். அது நீங்கள் பாருங்களேன், எந்த ஒரு இது எதையும் மனசில் வச்சுக்காது. அந்த குழந்தைங்க முழுமையாக நம்பி இருக்கும். ஒரு பைக்கில் போகிறவங்க வச்சுங்களேன், ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போட்டுமே, அந்த பிள்ளை எந்த பிடிமானத்தையும் அப்படியே மானம் கிடக்கும். தாய் அதை பிள்ளைய இறுக்கி பற்றிருப்பான், அப்படியே விட்டுருவோம் கம்மனு. அது தன்னை முழுவதுமாக அதை ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளை அதான் குழந்தைன்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தையைப் போல நீங்கள் இருங்கள் என்று இன்றைய வாசகம் நமக்கு நற்செய்தி சொல்கிறது. இன்னைக்கு இந்த சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் விண்ணரசில் நீங்கள் புக முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை இது. விண்ணரசில் நீங்கள் புக முடியாது. 1 பேதுரு 2:2 இவ்வாறு சொல்லுகிறது: புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தைகளாகிய பாலை அருந்த ஆர்வமாயிருங்கள். வஞ்சகம் இல்லாமல் இருங்கள், தீமை இல்லாமல் இருங்கள், கபடை இல்லாமல் இருங்கள், கள்ளத்தனம் இல்லாமல் இருங்கள். ஆக குழந்தை எப்படி ஒரு பச்சை மண், அந்த ஒரு தூய உள்ளதோ அந்த மாதிரி நீங்கள் இருங்க என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஏசப்பா போதிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளை ஏசப்பா கிட்ட ஆசீர்வாதம் பண்ண கூப்பிட்டு வராங்க. அப்போ சீடுறங்க அதட்டுறாங்க, இரு போகாதுங்க நவருங்க என்று அங்கே கொஞ்சம் அதட்டுறாங்க. அங்கே ஏசப்பா சொல்கிற பாருங்க பார்ப்போம், அவங்கள விடுங்க. சிறு பிள்ளைகளை எங்கிட்ட வரீங்க தடையாக இருக்காதீங்க. சிறு பிள்ளைகளை எங்கிட்ட விடுங்க, என்றால் விண்ணரசு இத்தகைய குணம் கொண்டோருக்கு தான் நான் சொல்கிறேன். நாம் என்ன பண்ணுறோம், குழந்தைகளை பார்த்த உடனே ஒரு சில விஷயங்கள் முடிவு பண்ணிடுறோம். ஆனால் பிள்ளைங்களுடைய எண்ணம் நமக்கு தெரியுது கிடையாது. ஒரு சின்ன நிகழ்வு, ஒரு சின்ன கதை போல, ஒரு குழந்தைகள் 2 ஆப்பிள் இருக்குது. அதை அவங்க அம்மா கேட்குறாங்க, எனக்கு ஒரு குடும்பம் அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் என்ன பண்ணுது, ஆப்பிளை பார்த்து 2 ஆப்பிளையும் கடிக்குது. இங்கே இந்த ஒரு ஆப்பிள் கடி, இந்த ஒரு ஆப்பிளை கடிக்குது. அப்போ அங்கே இருந்தவர் பார்க்குறாரு, ஐயோ இது பார், அம்மா தானே பெத்தவ கேட்குறாள், உனக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டா என்ன, 2த்தையும் கடித்து பாருது என்று தன்னுடைய மனசில் எண்ணம் வருது அவருக்கு. அடுத்த வினாடி அந்த குழந்தை சொல்லுது, அம்மா இந்த ஆப்பிளை விட இந்த ஆப்பிள் டேஸ்ட்டாக இருக்குது, இந்தாங்க இதை சாப்பிடுங்க என்று சுவை மிகுந்த அந்த ஆப்பிளை அம்மாட்ட அந்த குழந்தை கொடுத்தான். அப்போ அந்த நபர் தலை கவிழ்ந்தார். சின்ன ஒரு கதை சொல்லுவார்கள். பிள்ளைகளுடைய குணம் இதுதான். அந்த பிள்ளைகளுக்கு கள்ளம் கபடம் தெரியாது, முழுவதுமாக நம்பி இருக்கும். அதை போல் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இஸ்ராயல் மக்களாக நீங்கள், கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் இறைவனை முழுவதுமாக நம்பி இருங்கள் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. சகோதரர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க. யோசுவா சொல்றாரு, நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்வீங்க? நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள்? ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். ஏனென்றால் உங்களை எகிப்திலிருந்து காபந்து பண்ணி கூட்டு வந்தவர் அவர். நீங்கள் அழும் போதெல்லாம் உங்களை தேர்ச்சியவர் அவர். சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுத்தவர். தண்ணி இல்லை, தண்ணி கொடுத்தவர். இல்லையா, சாப்பிட கறி இல்லை, உங்களுக்கு உணவு கொடுத்தவர். பகலில் மேகமாகவும் இரவில் நெருப்பு தூணாகும் போது உங்களுக்கு வழி காட்டிய இறைவன். எகிப்தில் நீங்கள் அல்லாடி கடந்த பொழுது மோசேவை தன்னுடைய கருவியாக கூட உங்களை காபந்து பண்ண கடவுள். செங்கடலில் நீங்கள் தவிச்சு நின்னப்போ செங்கடலையை பிரித்து உங்களை காப்பாற்றின கடவுள். அப்படிப்பட்ட கடவுளுக்கு நீங்கள் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாகிறீர்கள். அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். அவரை விட்டு என்ன பண்ணாதீங்க, நீங்கள் போகாதீங்க. ஒரு குழந்தை எப்படி தன்னை முழுவதுமாக தன் தாய் பெற்றோருக்கு ஒப்பு கொடுத்து தன் வாழ்க்கையே அந்த பெற்றவங்க தான், அப்படி எப்படி பிள்ளை தாய் தந்தையோடு ஒன்றித்து வாழ்கள். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரோடு நீங்கள் ஒன்றித்து வாழுங்கள் என்று இன்றைய வாசகம் சொல்லுகிறது சகோதரர்கள்.
என்றால் நம்பிக்கை ஒன்றே ஆண்டவரை அடைய மிகச்சிறந்த வழி. இதைத்தான் திருப்பாடல் இவ்வாறு சொல்லுகிறது. திருப்பாடல் 131:3 இவ்வாறு: இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரையே நம்பி வேற எங்கும் போகாது, வேற எதன் மேலேயும் பற்று வைக்காது, ஆண்டவர் மேலே பற்று வை. இல்லையா? உனக்கு இன்பமோ துன்பமோ அனைத்தையும் அவர் பாகத்தில் போடு, அவர் உன்னை காவந்து செய்வார். இன்னும் பாருங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 20:22: ஆண்டவரையே நம்பி இரு, அவர் உன்னை காப்பார். வேற எங்கேயும் போகிற அவசியம் கிடையாது. இதை விட ஆண்டவருடைய வாக்குறுதி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரையே நம்பி இரு, அவர் உம்மை காப்பார். சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ எல்லா நேரத்திலும் திருப்பால் 131:3 மாதிரி இப்பொழுதும் எப்பொழுதும் நாம் ஆண்டவரையே நம்பி இருந்தால், அவர் திருப்பாதத்தையே அண்டி சென்றால், நிச்சயமாக கடவுள் நமக்கு எல்லா நேரங்களிலும் துணையாக இருப்பார். இதில் சந்தேகம் கிடையாது. ஒன்று சொல்ல செய்கிறேன், கடவுளை நம்பியோர் கைவிடப்படார். யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, கடவுளை நம்பிடுங்க, அவருக்கு அஞ்சி அவருக்கே பணி செய்யுங்கள், அவருக்கே ஊழியம் செய்யுங்கள். மற்ற எம்மொழியின் கடவுள் மற்ற கடவுளை தேடி போகாதீங்க. அவங்க உனக்கு உதவி செய்யலை. நீ கஷ்டப்படும் பொழுது கணனை கடவுள் வந்தாரா உங்களுக்கு, எம்மொழி கடவுள் வந்தாரா உங்களுக்கு? கிடையாது. யாவை ஆண்டவர் உங்களை வந்து காப்பாற்றினார். எனவே உங்களுக்கு முழுவதும் தாயும் தகப்பனாக இருந்து உங்களை வழிநடத்துகின்ற அந்த யாவை இறைவனுக்கு உண்மையாக இருங்கள் என்று ஆண்டவர் இன்னைக்கு யோசுவா சொல்கிறார். அந்த வார்த்தையை நாம் செவி கொடுத்து கேட்போம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ அழுகையோ சந்தோஷம் எல்லா நிலையிலும் ஆண்டவரை நம்பி இருப்போம். அவர் நமக்கு நிச்சயம் கரம் கொடுத்து வழிநடத்துவார். சந்திப்போம்.